ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஆட்டோமேஷன் ஆன்லைன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ். ஒரு ஸ்ப்ரிண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு 2 மீட்டிங்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒன்று ரிவ்யூ, இன்னொன்று ரெட்ரோஸ்பெக்டிவ். ரிவ்யூவில் எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கு ஆக்சுவலாக எடுத்துக்கிட்ட அந்த ஆக்ஷன் ஐட்டம் அது முடிஞ்சு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற அந்த டெமோவை ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட காட்டுவாங்க. ப்ராடக்ட் ஓனர்கிட்டயோ இல்லை மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்டேயோ. ஓகேவா? ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூவில் வேறு எதுவுமே நடக்காது. அவங்க எதிர்பார்த்த ப்ராடக்ட், அதாவது கமிட் பண்ணி நம்ம இந்த 15 நாளுக்குள்ளே இல்லை 10 நாளுக்குள்ளே முடிச்சு தர்றோம் அப்படின்னு சொன்ன அந்த ப்ராடக்ட் கரெக்டாக டெலிவர் ஆகிருக்கா அப்படிங்கிறத விஷயத்த மட்டும்தான் அந்த இடத்துல பேசுவாங்க. மற்ற எதுவும் நடக்காது. ஸோ நம்ம ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூவை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம என்னென்னா ப்ராடக்டே தான் செய்யலையே, செஞ்ச மாதிரி அசம்ஷனில் தானே பேசிகிட்டு இருக்கோம் எல்லாமே. ஸோ அதனால் நமக்கு டெமோ காட்டுறதுக்கு எந்த ப்ராடக்ட்டும் இல்லை. ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூவில் என்ன நடக்குன்னா செஞ்ச ப்ராடக்டை டெமோ காட்டுவாங்க, அவ்வளோதான். ஃபைன். நம்ம இப்போது இந்த யூசர் ஸ்டோரிஸ் எல்லாம், இந்த டாஸ்க்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு டன்னு முடிச்சுட்டு ஸ்ப்ரிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, ஸ்ப்ரிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு 2 issues டன், 2 issues வேறு இன்கம்ப்ளீட்டாக என்னென்ன இருக்குது. சரி, ஓகே, அது எதுவும் இருந்துட்டு போகுது. மூவ் டு நியூ ஸ்ப்ரிண்ட்டுன்னு நான் கொடுத்துட்றேன். ஸ்ப்ரிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு வந்து என்னென்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் டைம் அப்படின்னு ஒன்று வருதா. ஸோ இந்த ரெட்ரோஸ்பெக்டிவில் நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா நம்மளோட அஜைல் டீம் ஒரு டீமாக எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூவில் ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ப்ராடக்டை பற்றி பேச போகிறாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவில் என்ன பேசுவாங்க அப்படின்னா இந்த டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத பேச போகிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் டைம் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் டைம் அப்படின்னு வந்துச்சு இல்லை, அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்கிட்ட வந்து கான்ஃப்ளூயன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. கான்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். கான்ஃப்ளூயன்ஸ், இப்போ நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க. ஓகேவா? வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? ஜென்ரலாக நம்ம எல்லாம் ரெஸ்யூம் முக்கால்வாசி வேர்ட் டாக்குமெண்ட்டில் தான் வச்சுருப்போம். மீதி ஏதோ டாக்குமெண்ட்ஸு இல்லை காலேஜுக்கு ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் எதை நீங்கள் ரெடி பண்ணாலும் வேர்ட் டாக்குமெண்ட்டில் தான் ரெடி பண்ணுவோம். கரெக்டாக? கான்ஃப்ளூயன்ஸுன்றது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்டு தான். எதுக்கு அப்படின்னா டீமில் ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஃபேக்ட்ஸ் தேவைப்படலாம் நமக்கு. ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஒர்க்கு, ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க். இதை நம்ம ஆர்டிஃபேக்ட்னா என்னன்னு அஜைலில் பேசியிருக்கோம். ஸோ ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க், அதனால நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்க போகுது அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஒரு பிளாங்க் பேஜை க்ரியேட் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு பிளாக் எழுதலாம். எனக்குன்னு வந்து கெப்பாசிட்டி பிளானிங்கோ இல்லை வேறு என்ன வேணாலும் என்னால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஜீராவில் இருக்கிற ஒரு சப் டூல் தான். ஜீரா தான் நமக்கு மேஜர் சாஃப்ட்வேர். ஓகே, அட்லாசியன் அப்படின்ற அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறதுல ஜீரான்றது தான் நமக்கு மேஜர் சாஃப்ட்வேரு. அதில் கான்ஃப்ளூயன்ஸ்ன்றது என்னென்னா டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்காகவே டெடிக்கேட்டடாக இருக்கிறது. ஸோ இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங்கில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம்னு சொல்லியிருக்கோம். போன வாரம் நான் ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சேன், நான் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம் இந்த வாரம் எனக்கு ஞாபகம் இருக்காது. ஓகே, ஸோ அஜைல் டீமுக்கு கற்றுக்கிட்ட லெசனை இல்லை செஞ்ச தப்பை மறந்தாங்க அப்படின்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்ற அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஓகே, ஸோ நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் பேசணும். பேசினதோட மட்டும் இல்லாமல் அதை ப்ராப்பராக ஒரு இடத்துல டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதை திருப்பி எடுத்து பார்க்குறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம கான்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். கான்ஃப்ளூயன்ஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது, அது ஒரு டாக்குமெண்டிங் டூல், அவ்வளோதான். ரிப்போர்ட்ஸு அது இதுன்னு நிறைய விஷயம் இன்னும் நீங்கள் ஆக்சுவலாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது டாக்குமெண்டேஷன் பர்பஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃப்ளூயன்ஸோட யூசேஜ் நிறைய தெரியும். ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கான்ஃப்ளூயன்ஸ் பற்றி சொல்ல தேவையில்லை. யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். விக்கி பேஜஸ்ன்னு சொல்லிக்குவாங்க அவங்களுக்குள்ள. டீமோட விக்கி பேஜ் அப்படின்வாங்க. விக்கிபீடியாவில் நமக்கு என்ன இருக்கும், எல்லாத்த பற்றின இன்ஃபர்மேஷனும் இருக்கும். சேம் வைஸ் அந்த டீமை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் அந்த டீமோட விக்கி பேஜில் இருக்கும். அது என்ன பேஜ்னா கான்ஃப்ளூயன்ஸ் பேஜ். ஃபைன். என்கிட்ட கான்ஃப்ளூயன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் புதுசாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஜீரா மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கான்ஃப்ளூயன்ஸை க்ரியேட்டுன்னு நீங்கள் கொடுக்குறப்ப
கான்ஃப்ளூயன்ஸையும் ஆட் பண்ணிக்கவான்னு கேட்கும். ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ பிளானில் கான்ஃப்ளூயன்ஸு ஃப்ரீ தான் நமக்கு. சரியா? ஃபைன். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ்க்கு பேச போகிறேன். ஸோ நான் ரெட்ரோஸ்பெக்டிவ்க்கு நான் சர்ச் பண்ண உடனே RETRன்னு போட்ட உடனே ரெட்ரோஸ்பெக்டிவ்க்குன்னு எனக்கு ஒரு மீட்டிங் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரெட்ரோஸ்பெக்டிவை நான் செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை ப்ராஜெக்ட் இருக்கோ அத்தனை ப்ராஜெக்டை சஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து டுட்டோரியல் போட ஆரம்பித்தது ஃப்ளிப்கார்ட்டில். பட் சம்ஹவ் வந்து என்னென்னா இந்த டுட்டோரியல் நான் ஸ்டார்ட் பண்ணுறது மறந்தாப்பில் நான் அமேசானு நான் சும்மா வச்சுருந்தேன், இன்னொரு இதில் இது பண்ணிட்டேன். பட் தட் டசன்ட் மேட்டர். உங்களுக்கு எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே ஃபோக்கஸ் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் தான். ஸோ இதை நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அபவுட் ரெட்ரோஸ்பெக்டிவ், ஓகே, கிரியேட். இதில் வந்து என்னென்னா நமக்கு வந்து பிளாங்காக ஒரு டேபிளும் அண்ட் அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயமும், இந்த 3 விஷயத்தை தான் நம்ம டீட்டெயில்டாக பேசுவாங்க ரெட்ரோஸ்பெக்டிவில். ஸ்டார்ட் டூயிங், ஸ்டாப் டூயிங், கீப் டூயிங். நமக்கு ஸ்டாண்டப் மீட்டிங்கில் எப்படி 3 கொஷின்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் 3 பாயிண்ட்டு தான். எதை செய்கிறத நம்ம நிறுத்தணும், எதை செய்கிறத நம்ம ஆரம்பிக்கணும், எதை செய்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது 3 விஷயத்துக்கு கீழே நம்ம கொண்டு வந்தோம்னாவே மேஜராக எல்லா இன்புட்ஸும் நமக்கு கிடச்சிரும். ஒவ்வொரு செக்ஷனாக போவோம். ஸோ இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ்க்கு வந்து என்னென்னா டிஃபால்ட்டாக அதுவே ஸ்ப்ரிண்ட் முடிஞ்ச டேட்லேருந்து ரெட்ரோஸ்பெக்டிவ்க்கு எடுத்துருச்சு. இந்த இடத்துல வந்து என்னென்னா சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் இஸ் டு கலெக்ட் த, ஆக்சுவலாக இப்படி இருக்காது, இந்த மாதிரி இருக்காது. கலெக்ட் த, எந்த ரிலீஸ்க்கு வந்தது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம் இந்த இடத்துல. பட் நான் வந்து அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. கலெக்ட் த feedback from the team for the second sprint. ரிலீஸ் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா அந்த ரிலீஸ் டீட்டெயில்ஸும் கொடுக்கலாம். ஓகேவா? செகண்ட் ஸ்ப்ரிண்ட்டுக்கான ரெட்ரோஸ்பெக்டிவாக நான் இதை எடுத்துக்கிறேன். டேட் வந்து 19ஆம் தேதி. அண்டு டீம் வந்து என்னென்னா எந்த டீம் வந்து நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த டீமுக்குன்னு ஏதாவது பேர் இருந்ததுன்னா, டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருந்தால் டிஃப்ரெண்ட் டீம் இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா LAO டீம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் சும்மா. இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட கான்டெக்ட் இல்லை வேறு என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் இந்த டீம் வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற இது எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த ரெட்ரோவில் பேசுகிறதுக்கு, இந்த ரெட்ரோவில் எதை பற்றிலாம் பேச போகுது, எதனால் இந்த ரெட்ரோ நடக்குது அப்படிங்கிற மாதிரியா அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா நான் என்ன கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, லாஸ்ட் ஸ்ப்ரிண்ட்டில் வந்து எது நல்லா போச்சு எது நல்லா போகலை அப்படிங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். பட் இதில் இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து என்னென்னா முன்ன பேசின 3 முக்கியமான விஷயங்கள். மற்றதெல்லாம் கூட நமக்கு முக்கியம் கிடையாது. ஸ்டார்ட் டூயிங், ஸ்டாப் டூயிங் அண்ட் கீப் டூயிங். இதுதான் டேக் அவேவாக எடுத்துகிட்டு போக போகிறாங்க ஒவ்வொருத்தரும். ஓகே, இந்த ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் எதுக்கானது, பேக்ரவுண்டு, அந்த லொட்டுலோஸ்க்கெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவையானது இந்த 3 விஷயத்தில் என்னென்னலாம் பேசுவாங்க அப்படின்னு. இதில் பேசுகிற எல்லா விஷயத்துக்கும் முக்கியமாக ஒரு மைண்ட் செட்டில் வந்துடணும். ஸ்க்ரம் மாஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து என்னென்னா ரெட்ரோஸ்பெக்டிவில் வந்து இது சாதாரணமாக எதாக இருந்தாலுமே நடக்கிறது தான். யாராவது ஏதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாலோ ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டாலோ அதை மனித இயல்பு நமக்கு வந்து என்னென்னா அதை நம்மளை ஏதோ குறை சொல்லிட்ட மாதிரி அது அஃபண்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஓகே, அது அப்படி தான் நமக்கு பெரும்பாலும் ரிசீவ் ஆகும். ஸோ நீ இப்படி சொல்லிட்டலடா வச்சுக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாது. ஸோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. உங்கள் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு அதை வந்து அப்படியே ரிசீவ் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே ரொம்ப பேஸாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. டீமை அதுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஃபீட்பேக் சொல்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது ஃபீட்பேக் சொல்கிறதுக்கு. உங்களுக்கு மட்டும்தான் இப்போ ஒரு ஸ்ப்ரிண்ட் இருக்குது, எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்து நான் தான் இந்த டீமில் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, அதனால் என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் மேட்டர்ஸ் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்க முடியாது. ஓகே, எவ்ரி ஒன்ஸ் ஒப்பீனியன் மேட்டர். சரியா? எல்லாத்தோட ஒப்பீனியனுமே கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாரும் அந்த டீமில் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் போகும். ஸோ இந்த மாதிரியான அஜெண்டாலாம் முன்னாடியே செட் பண்ணிவிடுவாங்க. ஃபைன். ஸோ ஸ்டார்ட் டூயிங்கில் இப்போ நம்ம சொன்ன ஸ்ப்ரிண்ட்டில் வந்து என்னென்னா ஸ்டாப் டூயிங் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். எதெல்லாம்
பண்ணுறத நம்ம நிறுத்தினா நம்ம டீம் வந்து இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர்ட்டையும் இன்புட்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த கேள்வியில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் டூயிங்கில் என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணுங்க அப்படின்றவாங்க. ஓகே, ஸோ எவ்ரிபடி கேன் ப்ரொவைட் தேர் இன்புட்ஸ். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்டாப் கண்டக்டிங் ஸ்க்ரம் ஃபார் மோர் தென் 15 minutes. ஸ்க்ரம் மாஸ்டர் நீங்கள் தான் சொன்னீங்க எதாக இருந்தாலும் பர்சனலாக எடுத்துக்கூடாதுன்னு, அதனால் உங்களுக்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சு விட்டுறோம். 15 நிமிஷத்துக்கு மேலே ஸ்க்ரம்மை நடத்தாதீங்க. ஓகே, ஸோ என்ன அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸை மட்டும் ப்ரீஃபாக வாங்கிட்டு விடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும், எனக்கு இந்த டவுட் இருக்குது, எனக்கு அந்த டவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு 1-to-1 பேசிக்க வேண்டியது எல்லாத்தையுமே ஸ்க்ரம்மில் பேச விடாதீங்க அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டி ஆஃப் த டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு இன்புட்டை கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கொடுத்துருந்தாலும் அது கணக்கில் வரும். ஓகேவா, ஸ்டாப் கண்டக்டிங் ஸ்க்ரம் ஃபார் மோர் தென் 15 minutes. அண்டு ஸ்டாப் டூயிங்கில் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு டீமோட லீடு இருக்கார், அந்த டீமில் வந்து என்னென்னா அன்பிளான்டு லீவ்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டாப் டேக்கிங் அன்பிளான்டு லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அன்பிளான்டு லீவ் எடுத்தவங்க, நான் லீவ் எடுத்துன்றதுக்கு போய் இப்போ இங்கே வந்து குத்தி காட்டுறான் பாரு அப்படின்னு எடுத்துக்கிறதுன்றா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது வந்து டீமோட பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவர் சொல்லியிருக்காரு. சரியா, ஃபைன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தது ஸ்டார்ட் டூயிங் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இது எல்லாமே நான் இமேஜினேஷனில் தான் போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு என்ன தோணுதோ வேலிடாக இருக்கிறத எழுதுங்க. ஸோ ஸ்டார்ட் டூயிங்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லேர்ன் ஆட்டோமேஷன் யூடியூப் சேனலில் இருந்து ஆட்டோமேஷன் கோர்ஸை படிக்க சொல்லலாம். ஓகேவா, ஸோ இது வந்து லேர்ன் ஆட்டோமேஷன் ரிலேட்டட் ஸ்டஃப் ஃப்ரம் LAO. ஸோ மேனுவலாகவே ஒர்க் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து டைம் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து என்னென்னா இந்த யூடியூப் சேனலில் போய் டியூட்டோரியல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆட்டோமேட் பண்ணி இன்னும் ப்ராசஸை ஸ்மூத்தாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டார்ட் டூயிங் வேறு என்னென்னா கிராஸ் டீம் ட்ரைனிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீப் டூயிங் வந்து என்னென்னா, எங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பேக்லாக் வந்து செம எஃபெக்டிவாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ராடக்ட் பேக்லாக், மெயின்டைன் த ப்ராடக்ட் பேக்லாக், நான் பிபின்னு வச்சுக்கிறேன். ப்ராடக்ட் பேக்லாக் என்ன clean and transparent way. இது வந்து ஆல்ரெடி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் இது ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு, இது அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இந்த மூணு காலம்ஸில் வந்து இத்தனை பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இதுக்கப்புறமேட்டுக்கு இதுலேருந்து ஆக்ஷன் ஐட்டமாக இப்போ இந்த பாயிண்ட்டை பாருங்களேன். ஸ்க்ரம் 15 minutesக்கு மேலே ஸ்க்ரம் வந்து நடக்குது அப்படிங்கிறது ஒரு கன்சர்னாக வந்திருக்கு. அப்போது இதில் வந்து என்னென்னா ஒரு ஆக்ஷன் ஐட்டமாக ஃபாலோஅப்பாக நீங்கள் அடுத்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இது யாருக்குன்னா ஸ்க்ரம் மாஸ்டருக்கு. ஓகே, ஸோ ஸ்க்ரம் மாஸ்டர்னு நான் இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். அட் போட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படின்னு நான் போடுறேன். பட் உங்களோட டீமில் யார் ஸ்க்ரம் மாஸ்டரோ அவர் பேர் போட்டிங்கன்னா இங்கே வந்திருக்கும். ஓகே, இப்போதைக்கு என் டீமில் வேறு யாரும் இல்லை என்ன தவிர, அதனால் நான் சும்மா அட்டு ஸ்க்ரம் மாஸ்டர்னு போட்டிருக்கேன். ஸோ அட்டு ஸ்க்ரம் மாஸ்டர் ப்ளீஸ் plan to finish the scrum within 15 minutes. ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் வேறு ஏதாவது ஆக்ஷன் ஐட்டம் இருந்ததுன்னா, அன்பிளான்டு லீவ்ஸ் யாரை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, இது ஒருத்தருக்குன்னு சொன்னதில் டீமுக்கே. ஓகேவா, ஸோ டீமில் இருக்க எல்லாத்துக்குமே டீம், இது டெவ் டீம்னு வந்துருச்சு. பட் ஓகே, இந்த இடத்துல டீம்னு அசியூம் பண்ணிக்கோங்க. டீம் ஸ்டாப் டேக்கிங் அன்பிளான்டு லீவ்ஸு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கீப் டூயிங் வந்து என்னென்னா ப்ராடக்ட் பேக்லாக் வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அப்ரிசியேஷன் வந்திருக்கா. ஸோ அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ப்ராடக்ட் பேக்லாக இப்போ நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களோ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க, முடிஞ்சால் இன்னும் பெட்டராக மெயின்டைன் பண்ணுங்கன்னு கூட சேர்த்து எழுதலாம். ஸோ ஒரு டீம் இந்த செக்ஷனை எடுத்து பார்த்துட்டு அண்ட் அகெயின் இந்த ஆக்ஷன் ஐட்டமை நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட்டுக்கு முன்னாடி வந்து என்னென்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற தங்களோட அந்த லெசனை வந்து என்னென்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, இது முடித்ததுக்கு அப்புறம் பப்ளிஷ், அவ்வளோதான். ஸோ இப்போது நமக்கு வந்து என்னென்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்குமெண்ட் ரெடி ஆகிடுச்சு.
இவ்வளோதான் ரெட்ரோஸ்பெக்டிவ், இந்த மாதிரி தான் அது நடக்கும். குறைஞ்சது ஒரு 1லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே நடக்கும். இது இப்போ எல்லாமே ரிமோட் டீம்ஸ் தான். ஸோ அதனால் வந்து என்னென்னா வீடியோ கால்ஸில் நடக்கும். ஓகே, இந்த டீம் மீட்டிங் இருக்குல்ல, டீம்ஸ் இருக்குல்ல, டீம்ஸில் நடக்கும். ஃபைன். ஸோ இது கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ரிவ்யூவுக்கு தனியாக வீடியோ பார்க்க போகிறதில்ல, ஏன்னா ரிவ்யூவுக்கு நம்ம ப்ராடக்ட் எதுவும் பண்ணல. ஸோ அதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அதிலே சொல்லிட்டேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது இல்லை சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ரெட்ரோஸ்பெக்டிவ் எப்படி நடக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வித்தவுட் ரிவீலிங் பர்சனல் டீட்டெயில்ஸ். ஃபைன். ஸோ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். செஸ்.